வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். யூனிட் 2ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல ஃபைனலா இருக்கக்கூடிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் எரர். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு ஒரு செப்பரேட்டான சின்ன டாபிக் இருக்குது. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போறேன். இந்த ஸ்டாண்டர்ட் எரர்லேருந்து ஒரே ஒரு கொஸ்டின் மேபி எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின், இந்த ஸ்டாண்டர்ட் எரர் வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வருது. இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம ப்ரீவியஸாக நேற்று கிளாஸ்ல வீடியோ போட்டிருக்கோம், அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரைட்டா? சரி, இன்னைக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன, இந்த ஸ்டாண்டர்ட் எரர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த கிளாஸோட பர்பஸ் முக்கியமான எய்ம். சரியா? ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாண்டர்ட் எரருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதையும் எழுதியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன, அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் எரர்னா என்ன அப்படிங்கிறத ஒரு ஓவரா நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன மீனிங் அப்படின்னா, இந்த கர்வ் பொறுக்கும் பாத்தீங்கன்னா, இந்த ஃபிகர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் கர்வ், அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல கூடிய அந்த கர்வை நான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். இதுல இந்த சென்டர்ல ஒரு கோடு பொறுக்குங்க மேக்ஸிமம். இதான் வந்து பாத்தீங்கன்னா மீன் அல்லது மீடியம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோடு, அப்புறம் அந்த இசட் எல்லாமே வந்து, அதாவது இசட் அப்படிங்கிறது இந்த வேரியேட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், எல்லாமே சென்டர்ல இருக்கும். இப்ப மியூ ஈக்குவல் டு சிக்மா அப்படின்னா இந்த பாயிண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா சென்டர்ல இருக்கும். இப்ப மியூ வந்து பாத்தீங்கன்னா சம் டீவியேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மியூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மீன். இப்ப நம்ம செப்பரேட்டா ஒரு நிறைய டேட்டா எடுத்து அதுக்கான மீன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அந்த மீன் வந்து உதாரணத்துக்கு இந்த கருவுல எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல இருக்குது. அப்ப நம்ம அடிஷனலா டேட்டாஸ் நம்ம வந்து நிறைய டேட்டாஸ் நம்ம எடுக்கும்போது அதுக்கு நம்ம ஆவரேஜ் மீன் கண்டுபிடிச்சு அப்படின்னா கொஞ்சம் நகன் இருக்குது. அதாவது இப்ப உதாரணத்துக்கு ஒரு 5 நம்பர் எடுத்து அதுக்கான ஆவரேஜ் பாக்குறோம் அப்படின்னா ஒரு வேல்யூ இருக்கும். அதே மாதிரி 6 நம்பர் எடுத்துட்டு நம்ம ஆவரேஜ் பார்த்தோம்னா அதோட மீன் வந்து வேற இருக்கும். அப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. அப்ப அந்த டேட்டாவை பொறுத்த எது மாறுதுன்னா அந்த வேரியேஷன் இருக்குது. அதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கும். அப்ப ஸ்டாண்டர்டா ஒரு வேல்யூ நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து டீவியேட் ஆகி போறது வேல்யூ இருக்கும் பாத்தீங்கன்னா அதான் டீவியேஷன் அப்படிங்கும். சோ அப்ப இந்த மீன் பாயிண்ட்ல இருந்து, மீன் சென்டர்ல இருந்து அந்த வேல்யூஸ் வந்து டீவியேட் ஆகி போறதா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு வச்சுக்கோம். அப்ப அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து பாத்தீங்கன்னா இஃப் மியூல என்ன இருக்குதோ, மியூ ஈக்குவல் டு சிக்மா அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து கரெக்டா இருக்குது அப்படின்னு. அப்ப மீனும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சேம் மார்க் அர்த்தம். இப்ப இந்த பாயிண்ட்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, அதாவது இந்த சாம்பிள் சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகிட்டே இருக்கு. இதுல நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்வ் இந்த மாதிரி போட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 சிக்மா 2 சிக்மா 3 சிக்மா தான் நம்ம போட்டிருப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல பாசிட்டிவ் இருக்கும், அந்த சைட்ல நம்ம நெகட்டிவ்ல கொடுத்திருப்போம். இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளேயே அடங்கிடும். நம்ம ஆல்ரெடி சொல்லிருப்போம் ஏரியான்றது கர்வ் வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டி, அதாவது 1 அப்படின்னு சொல்லியிருப்போம். சோ அதனால பெரும்பாலான வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே அடங்கிடும். அதாவது இதுல வந்து ஒரு 65%, அப்புறம் வந்து ஒரு 95%, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 99% அப்புறம் நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். சோ இந்த வேல்யூஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே அடங்கிடும். அப்ப அந்த ஸ்டாண்டர்டான வேல்யூல இருந்து டிவியேட் ஆகி போறது, அந்த டேட்டாவோட வேல்யூ வந்து டிவியேட் ஆகி போறது தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா பாருங்க. ஜெனரலி ரெப்ரசன்ட் பை லெட்டர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் மாடுலஸ் x மைனஸ் மியூ தி ஹோல் ஸ்கொயர். இதுல x அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வேல்யூஸ் நம்ம கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட்ல அப்படின்னு சொல்ற, அதாவது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு இந்த வேல்யூ வேணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதான் இந்த x அப்படிங்கிறது வேரியபிள், வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் மியூ அப்படிங்கிறது மீன், நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் மீன். இந்த மீன் அப்படிங்கிறது சென்டர் பாயிண்ட்ல கூடியது. அப்ப இந்த ரெண்டு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மாடுலஸ் தான் இருக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சம்டைம்ஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐயும் போடுவாங்க, 1 2 3 அப்படி சாம்பிள் சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா சம்மேஷன் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்ப ஆட் பண்ணி நம்ம ஸ்கொயர் பண்ணா அந்த ஃபைனல் வேல்யூ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பாசிட்டிவ் தான் இருக்கும். சோ இது முக்கியமான ஒரு ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவைடட் பை n, எத்தனை சைஸ் நம்ம சாம்பிள் சைஸ் 100 200 50 10 எவ்வளவு எடுத்துக்கோமோ அதை வந்து நம்பர் ஆஃப் அப்ப ரூட்டுக்குள்ள இருக்குது. அப்ப இதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கான ஃபார்முலா. அப்ப இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல சில மாற்றங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம், அந்த நம்பர் ஆஃப் சாம்பிள் சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் ஆல்சோ சேஞ்ச். அப்ப அந்த இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர் ஆஃப் சாம்பிள் சைஸ், அதுதான் என்ன பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர். அப்ப இந்த ஸ்டாண்டர்ட் எரர் வந்து பாத்தீங்கன்னா டிவைடட் சிக்மா டிவைடட் பை ரூட் n. இந்த எண்ணும் சேம் தான், அப்ப வேற ஒன்றும் கிடையாது. அப்ப சிக்மா அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ரூட் n அப்படிங்கிறது இந்த சாம்பிள் சைஸ், அதாவது 100 200 300 அப்படிங்களா, அதான் வந்து பாத்தீங்கன்னா n. அப்ப இந்த ஸ்டாண்டர்ட் எரருக்கும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் உள்ள ரிலேஷன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் எரர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சிக்மா, அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் n. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. இப்ப சாம்பிள் சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் எரர் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப எப்பயுமே வந்து ஒரு டேட்டா எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம நிறைய டேட்டா எடுத்தோம் அப்படின்னா அந்த எரர் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது ரூட்ல இருக்கு.
அதுவும் பாத்தீங்கன்னா ரூட்டுக்குள்ள இருக்கு. அப்ப 4 டேட்டா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா டிவைடட் பை 2 தான் வரும். அப்ப அதுலயும் பாத்துக்கங்க. சோ அதனால வந்து எரர் வந்து ரொம்ப மினிமைஸா இருக்கும். அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கரஸ்பாண்டிங் எரரும் இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் சாம்பிள் சைஸ் எப்பயுமே இன்க்ரீஸா வச்சுக்கணும் அப்படி சொல்றோம். சரி, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது, சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை அந்த பக்கத்துல எழுதி போட்டிருக்கேன். அந்த பாயிண்ட்ஸையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்ப பாருங்க, சென்ட்ரல் லிமிட் தியரம் states that central limits theorem என்ன சொல்லுது அப்படிங்கறத பாருங்க. If sample size increases, the sampling distribution approaches to normal distribution. இப்ப நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸா வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இப்ப lambda tends to, அதாவது lambda அப்படிங்கிறது மீன், the mean tends to infinity இருந்துச்சு அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போயிடும். அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த சாம்பிள் சைஸ் நம்ம வந்து ரொம்ப அதிகமா இருக்குது, இன்ஃபினிட்டி நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அது என்ன, எந்த டிஸ்ட்ரிபியூஷன் நோக்கி நமக்கு மூவ் ஆக முடியும் பாத்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இது முக்கியமான பாயிண்ட். ரைட்டா? சரி, அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மினிமம் அந்த ஒரு சாம்பிள் வந்து எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 30 அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல வேல்யூ கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, அதாவது 30க்கு மேல இருக்கும் அப்படிங்கிறது அது சாம்பிளிங் சைஸ். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஸ்டாண்டர்ட் எரர் ஆல்வேஸ் பாசிட்டிவ். நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்மா பாருங்க, இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம் பாருங்க, ரூட்டுக்குள்ள வேல்யூ இருக்குது. நம்ம ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்து அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதாவது இமேஜினரி டேர்ம்ல போயிடும். அந்த இதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ அதனாலதான் வந்து மாடுலஸ் தான் போட்டிருக்கோம். அப்ப எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கும். அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல பாசிட்டிவ் கரஸ்பாண்டிங் ஸ்டாண்டர்ட் எரரும் எப்படி தான் இருக்கும், பாசிட்டிவ்ல தான் இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். சம் புக்ல வந்து பாத்தீங்கன்னா நான் நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது எப்பயுமே வந்து நெகட்டிவ் வரது வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் ஸ்டாண்டர்ட் எரரும் சரி, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் பாசிட்டிவ்ல இருக்கும் அப்படிங்கறத அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டாண்டர்ட் எரர் ரெப்ரசன்ட்ஸ் தி அக்யூரசி ஆஃப் தி சாம்பிளிங் மீன். அந்த சாம்பிளிங் மீனோட அக்யூரசி மீன் பண்ணுது. நம்ம அடிச்ச மாதிரி 5 சாம்பிள் எடுத்து அதுக்கான ஆவரேஜ் பார்த்தோம்னா ஒரு மீன் வரும். 6 சாம்பிள் எடுத்து அதுக்கான மீன் பார்த்தோம்னா வேற சம்பளம். அப்ப இதுக்கான அக்யூரசி மீன் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் எரர். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் ஃபைனலா பாருங்க, ஸ்டாண்டர்ட் எரர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது முக்கியமான ஒன்று. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் மேல இருக்கு. அப்ப அதுல நமக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு சிம்பிளிஃபை ஆகுது. சோ ஸ்டாண்டர்ட் எரர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சரி, இதெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பெரும்பாலும் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதுமானது, வேற எதுவும் தேவையில்லை. ரைட்டா? இப்ப பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுல சுருக்கி எழுதிருக்கிறேன். ஆக்சுவலா பெரிய ப்ராப்ளம். அதாவது என்பி அப்படின்னு நம்ம சேனலோட நேம். ரைட்டா? அதனால மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. NPA takes a random sample of 36 men's height. Its standard deviation is 8.5 centimeter. Then standard error is என்ன அப்படிங்கிறாங்க. அப்ப நான் தான் இருக்கேன் அப்படின்னா ஒரு இத்தனை பேரு 36 மென்ஸ், அதாவது 36 மனிதர்களிடம் வந்து மென்ஸ் அப்படின்னா வந்து ஆண்கள், உமன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள், மேன் அப்படின்னா மனிதன். சரியா? ரைட். இப்ப மென்ஸ் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 36 பேரோட ஹைட் நான் வந்து மெஷர் பண்றேன். அப்ப மெஷர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு 8.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. அப்ப 8.5 சென்டிமீட்டர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் எரர் என்ன அப்படிங்கிறாங்க. நமக்கு ஆல்ரெடி ஜஸ்ட் இது தூக்கி சப்ஸ்டிட் பண்ணா போதுமானது. அப்ப சிக்மா அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அது நம்ம கொடுத்தாங்க. அப்ப 8.5, அப்ப 8.5 டிவைடட் பை ரூட் n, அதாவது ரூட்டுக்குள்ள n போடணும். n எத்தனை இருக்கு நமக்கு பாருங்க, 36 இருக்கு. அப்ப 36, அப்ப 36 நம்ம ரூட்டுக்குள்ள போட்டோம்னா என்ன கிடைக்குதுன்னா 6 36. அப்ப 8.5 டிவைடட் பை 6. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண கிடைக்கக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர். அப்ப ஆல்வேஸ் நீங்க இதுலயே பார்த்தா தெரியும். நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 36 42 8, இது வந்து 2.5 அப்படின்னு கிடைக்கும். அப்ப திரும்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 1 பாயிண்ட் சம்திங் நம்ம கிடைக்கும். அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்பேர் பண்ணாத ஸ்டாண்டர்ட் எரர் எப்படி பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து நமக்கு வேலிடா இருக்கு. அப்ப இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ்ல வந்து நான் 36 போட்டிருக்கேன். அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 8.5 இருக்குது. சாம்பிள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண வச்சுக்கோங்க. சாம்பிள் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 36 பதில் நான் 64 போட்டேன்னு பாருங்க. 64 போட்டேன். 64 போட்டோம்னா ரூட்ல என்ன வரும்போது 8 8 61 வரும். அப்ப 8 8 நம்ம கேன்சல் பண்ணும்போது அது ரொம்ப கம்மியா வந்துடும், ரொம்ப கம்மியா வரும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆக பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். பெரும்பாலான கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்குது. சோ நான் வந்து எப்பவுமே ஸ்டாண்டர்ட் எரர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் கேபிட்டல் N, அதாவது n நம்பர் ஆஃப் சாம்பிளிங் சைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தேகம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.